தானம் என்றார் உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் வா. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் துயரத்தம் உனக்காக ஈய உன் வாழ்வுமான துயரத்தம் உனக்காக ஈய உன் வாழ்வுமான காயங்கள் உனக்காக. ஆமீன் ஆமீன். இன்று 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம்: சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோசுவா 23:24, ஏசாயா 29 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூட 24 மணித்தியாலமும் நேரடி ஒலிபரப்பாகவும் மறு ஒலிப்பாகவும் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேலையை அவர்களுக்கும் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வகையிலே துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரை குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்தணும். இந்த நாளிலே கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளுக்கு கூட கடந்து சில போகிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே, வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து
40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்க. ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதுக்காக நன்றி, ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியிலே வந்தது. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். இந்த பாடலை ஐயா சங்கீதம் 30 அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நேர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவாரம் கொண்டு வரலாம். நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹல்லேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிளவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அப்படினால் ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹல்லேலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்டில போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹல்லேலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களே குடிபுகுதல். நம்முடைய ஊர்ல வீட்டை
வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். அதில் ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம். அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அதனுடைய அவன் எத்தனை பாதைகளுக்கூடாக கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். அல்லேலூயா. நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும். அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகிவிட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அவர் எங்களுடைய மாமிச கண்களினால் காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறாருன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்றீங்கன்னா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திரும்ப நாங்க சொல்லுகிற வேளையில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம்? படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா? அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகின்ற வேளையில அதை திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படித்து அதை இருதயத்தில் ஏத்துகிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல், ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல், ஹல்லேலூயா, சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீரதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்.
எங்களை செழிப்புள்ள இடத்துல கொண்டு வந்து விட்டீர் ஐயா ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்திலும் நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உம்முடைய அன்பை என் இருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர்னாலேதான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தேவனை நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்? நீரே எங்களுடைய நம்பிக்கையப்பா. நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. உமது தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நான் உம்மை துதிக்கிறேன். என் சபை நடுவிலே உம்மை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரே நாவுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறதப்பா ராஜா. தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே ராஜா. திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். பெலத்தால் இடை கட்டினீர், மான்கால்கள் போலாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே தகப்பனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்து கொண்டோம். ஆண்டவரே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்கள், நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால் ஆண்டவரே, வருத்தங்களினால் ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவர்கள் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பிளவினங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து
இம்மட்டும் வராதே மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. ஆண்டவரே தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக. வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா. பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா. மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன். கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாய் திறந்து பாடுங்கள். கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. அந்நாள் ஆண்டவரே அப்பா, பிறக்காத பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே அர்ப்பணித்தாள் ஐயா, நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாள் ஐயா. ஆண்டவரே இவனே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஐயா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபை பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரே அவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா. வாதி ஆண்டவர்களுடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே, அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா பிதாவே, சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனும் சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா நம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஐயா ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. உரபகார் துர்கா. ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படியெல்லாம் அண்டிக் கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள்.
அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகார பார்க்கின்ற வேளையில் அவள் புறஜாதி, அன்புக்குரியவர்களே. ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், 6 இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். துதி, துதி, துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு, 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 நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியதப்பா. நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா, 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 சோத்திரமையா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சொந்தங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் நீர் அறியாமல் இருப்பீரோ தகப்பனே. தான் எங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. விண்ணங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. கானாவூர் கல்யாணத்திலே ஐயா தண்ணீர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே தேவனே, குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, பாடைய தொட்டீர் ஐயா ராஜா. வாலிபன் எழுந்தானப்பா ராஜா.
ஆண்டவரே 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹalleluya, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லை அப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்தீரப்பா. என் தகப்பனே நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றி திருந்த ஆண்டவரப்பா. உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரை சிந்திப்போம், நினைப்போம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா தகப்பனே, அப்பா 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 அப்பா. ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே பயப்படாதிருங்கள், ஹalleluya என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, ஹalleluya. என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹalleluya. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா ஒரு கையை கொடுமா ஆண்டவரே. அப்பா அவர்கள் எழுந்திருக்க பலன் கொடுமா ஆண்டவரே. எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே? அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஐயா. ஆண்டவரே மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா. ஐயா ஆண்டவரே நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ ஒரு தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேல் உடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா தேவனே தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா. அவர்களை நீர் விடுதலையாக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம். இலங்கை தேசத்தை உடைய சமூகத்திலே கொடுக்கிறோம் ஐயா. இந்த சிறிய தேசத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா. இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ஆண்டவரே பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்துருடைய சேனைகளையும் சத்துருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே பகைகள் மறைந்து போகிற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செபிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமோன் கட்டினான் ஐயா.
ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுடைய தரித்திரங்கள் மாற வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனை எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறவானவைகள் நமக்கு தெரியும் அப்பா ராஜா. மறவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவர் பொருளாதார மாற்றங்கள் வர வேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்துல ட்ராப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய ஜெபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட ஒருவருடனும் பேசி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமென். ஆமென். bless you everybody. bless you. ஆமென். ஆமென். அருமையான இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள் ஜெபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் சபையையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன்.